வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆர்டி கேமிங். ஸோ இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட போகிறேன். ஃபஸ்ட் வீடியோவே சர்வைவல் கேம்ஸ் போட நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதனால தான் நான் மைண்ட் கிராஃப்ட் போட போகிறேன். மைண்ட் கிராஃப்ட்டு கிட்டத்தட்ட ஒரு சர்வைவல் கேம் தான். நம்ம நீங்கள் நிறைய பேர் விடிஜி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு விடிஜியோட ஃபேன். நான் விடிஜியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை பற்றி நிறைய பேருக்கு தெரியணும். சரிங்க, நான் போயிட்டு வுட்டு எங்கேயாவது இருக்கான்னு பார்க்குறேன். அந்த இடத்துல நிறைய வுட் இருக்குது. நம்ம தண்ணியில் போகிறது கொஞ்சம் டேஞ்சரு, இருந்தாலும் நம்ம போகணும். மைண்ட் எனக்கு கண்டிப்பாக தெரியும். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு மைண்ட் கிராஃப்ட்டை பற்றி ரொம்பலாம் தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா மறக்காமல் சொல்லுங்க. சரி, நான் ஃபஸ்ட்டு இந்த வுட்டை மைண்ட் பண்ணிக்கிறேன். வர கிடச்சிருக்கு. 4 வுட் இருக்கு. வேறு என்ன நம்ம பண்ண வேண்டியது இருக்கு? ஆமாம், பெட்டு பண்ணோம்ல. ஃபஸ்ட்டு நம்ம மேலே போயிடுவோம். இது நான் மேலே போயிடணும். மேலே ஏற்று இப்படிதான் பொறுமையாக. நிறைய முயல் இருக்குது. ஆடு தான் தேவைப்படுது. இப்போ எனக்கு முயலை சாவடிச்சா மீட்டு தான் கிடைக்கும். ஆடு சாவடிச்சா மீட்டும் கிடைக்கும், இன்னும் கிடைக்கும். வில்லேஜ் பிடிச்சேன். ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இந்த இடத்துல தான் எனக்கு ஓரளவு நல்லா விளையாட முடியுது. இதான் அந்த வில்லேஜ் கிட்ட போய் மேலே ஏறு. இப்படி போகாது, செஞ்சு வந்துடாதரா. நான் அப்படியே நீ இருக்கிற இடம் வராமே ஓடுறேன். ஆடு இருக்குது. வில்லேஜ் இது. உங்களோட வில்லேஜை பிடிச்சிட்டோம். இந்த வீடியோ கிட்டத்தட்ட 50 பாட்டுக்கு மேலே போகும். இந்த ஃபுல் கேம் தம்பி தான் சொன்னாங்க. நான் அடுத்த பாட்டில் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஒரு பெட் எடுத்துட்டேன் நான். நம்ம இங்கே ஏதாவது ஒரு வீடை நம்ம வீட்டை ஆக்கிக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு வீடு நம்மளே கட்டிக்கலாமான்னு யோசிக்க முடியல என்னால். இருக்கிற முக்கால்வாசி வீடை நான் பார்க்கவே இல்லை. மேலே ஏதோ ரெண்டு பெரிய பெரிய வீடு இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நான் ஒரு இந்த தனியாக ஒரு ரூமில் நான் போடுறேன் உங்களுக்கு. இப்போ நிறைய பேர் கத்திட்டு இருக்காங்க. அதான் என் தம்பி தங்கச்சி. எனக்கு இப்போ இந்த வீட்டுக்குள்ளேனா ஒரு வீடு எனக்கு பிடிச்ச மாதிரி. இப்போதைக்கு நம்ம இங்கே இருக்கிற வீடு நம்ம ஏதாவது எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம இங்கே இருக்கிற வீடு ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறமா நானே உங்களுக்கு ஒரு சொந்தமாக ட்ரீ ஹவுஸ் கட்டுறேன். அது ட்ரீ ஹவுஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நான் அயன் கண்டுபிடிச்சி பண்ணுறதுக்குள்ளேயே கொஞ்சம் நாள் ஆகிடும். ஒரு 10 பாட்டுக்கு மேலே ஆகிடும். பண்ண முடியாது, அதுக்கு மேலேயே ஆகலாம். டர்ட் மைண்ட் பண்ணிட்டு மேப் நம்ம ஃபுல் மைண்ட் ஆஃப் கேம் பிளேயுமே நான் எதையுமே கிரியேட்டிவ்லேருந்து எடுக்க போகிறதே இல்லை. உண்மையாகவே போட போகிறேன். டிடிஜி மாதிரி. டிடிஜி எப்பவுமே சர்வைவெல்லாம் ஒழுங்காக தான் போடுவார். பாதி சர்வைவல் பாதி கிரியேட்டிவ் அந்த மாதிரிலாம் போட மாட்டார். ஸோ நானும் அதே மாதிரி தான் போட போகிறேன். என்னோடய செஸ்ட்டில் என்ன இருக்குது? வராது. இந்த வீடு நல்லா இருக்குது. இங்கே ஒரு ஸ்மோக்கர் இருக்குது. நம்ம இதே வீடாக மாற்றிக்கலாம். இதில் அயன் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இங்கேயே எடுத்துக்கலாம். பெட்டை இங்கே எடுத்துக்கிட்டு இதுதான் நம்ம பேஸ் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்கலாம். நம்ம லைக் பண்ணுறோம். நம்ம இந்த வீடியோவில் நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இந்த கேம் நம்ம வச்சுக்கலாம். தேவையான இது மைண்ட் பண்ணிட்டு லைட்டாக நம்ம தேவையான உட மைண்ட் பண்ணிட்டு மைனிங் ஆப்ஜெக்ட்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கோபி ஸ்டோன் பார்த்தா அந்த கோபி ஸ்டோனே மைண்ட் பண்ணிக்கலாம். மைண்ட் காட்சின்னா நம்ம ஷேர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ட்ரீ ஹவுஸ் கட்டுறதுக்கு இந்த லீவ்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய ஒன்று இருக்குது. லைட்டாக போகுது. இப்போ நம்ம நாளை வீட்டுக்கு போயிடலாம். நம்மளோட வீட்டில் எல்லோ கலர் பெட் வச்சுருக்கோம். கூட நம்ம வீடு
தூங்கியாச்சு. ஸோ தூங்கியாச்சு. இது வச்சுக்கலாம் டார்ச் கடையில். வீடு எங்கே இருக்குன்னு தெரியல. நம்ம கனெக்ட் பண்ணி வச்ச ப்ரொஜெக்டை போட்டு அப்புறமே கேக் கொண்டு போயிட்டு என்ட்ரன்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம அயன் தேவை. இப்போ நான் கொஞ்சம் உட்டன் பிளான்ஸ் பண்ணிவிட்டு கிராஃப்டிங் பாக்ஸ் பண்ணிடுறேன். நான் அப்போ போதும்னு நினைக்கிறேன். மீதி விட்டு எதுக்காவது தேவைப்படும். இப்போ கிராஃப்டிங் பாக்ஸ் ஒன்று பண்ணிக்கலாம். ஓகே, கிராஃப்டிங் பாக்ஸு ஸ்டிக்கு கொஞ்சம் நிறைய பண்ணிக்கலாம். ஓக் ப்ரெஷர் பிளேட்டா இது போதும், இவ்வளோ போதும். இப்போ நம்ம கிராஃப்டிங் பாக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கிராஃப்டிங் பாக்ஸ் இங்கே போட்டுக்கலாம். ப்ரெஷர் பிளேட் எங்கே இருக்குது? இங்கே ஒன்று. ப்ரெஷர் பிளேட் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ அப்புறமா நம்ம ப்ரெஷர் பிளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட சொந்த வீடை கட்டும்போது. ஸோ இந்த வீட்டில் நம்ம ப்ரெஷர் பிளேட்லாம் போட தேவையில்லை. இப்போதைக்கு செஸ்ட்டு தான் இங்கே வச்சுக்கலாம். இதில் நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஃபுட்டு நம்மளுக்கு தேவைப்படும். டார்ச் இங்கே இருக்கட்டும். சீட்ஸ் வேணும். இதெல்லாம் தேவையே இல்லை. நான் வெளியே போய் போட்டு வரேன். அது என்கிட்டயே வந்து இது மேலே ஏறி தொலை மாட்டேங்குது. ஸோ ஓகே, இதோட நம்ம இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். இதுங்க நான் போய் இந்த கோபிள் ஸ்டோன் மட்டும் மைண்ட் பண்ணிக்கலாம். உடன் பிக்கெக்ஸ் பண்ணிட்டு கோபிள் ஸ்டோன் மைண்ட் போயிட்டு இந்த கேம் பிளே முடிச்சிடுவோம். அப்புறம் ஆக்ஸ் ஒன்று. எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு.
வில்லேஜ் இது இருந்தது. இங்கே கோபிள் ஸ்டோன் இருந்தது. கடைக்கு போகணும்னு நினைக்கிறேன். வெளியே போயிட்டு இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். அப்புறமா அடுத்த பாட்டில் நான் வந்து ஒரு கேவ் கட்டு வச்சு இந்த கேவில் நம்ம மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது கிரேவல் போதும். இந்த கோபிள் ஸ்டோன் போதும். நம்ம போயிட்டு பிக்காக்ஸும் ஸ்வாரம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிக்காக்ஸ் போதும். ஃபர்னன்ஸ் பண்ண முடியுதா? ஃபர்னன்ஸ் ஒன்று பண்ணிக்கலாம். மீதி என்ன பண்ண முடியுது? பிக்காக்ஸ் 3 பண்ணலாமா? 3 பிக்காக்ஸ் ஒரு ஆக்ஸ் பண்ணிட்டா அப்புறம் ஒரு ஸ்வாட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம உடன் பிக்காக்ஸில் ஸ்வாட் இருக்கட்டும். ஸ்டோன் ஆக்ஸ் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த கேம் பிளேவை இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுறீங்க. ஓகே, பாய் ஃப்ரம் RT Gaming.